சாயிரம். கஷ்டங்களையும் இடையூறுகளையும் பார்த்து பார்த்து பயந்து ஒதுங்கியவர்கள் எப்பொழுதுமே தோல்வியை தான் அடைவார்கள். அதே போல இடையூறுகளிலும் கஷ்டங்களிலுமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதன்படி முன்னேறுபவர்களே வெற்றி சிகரத்தை அடைகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று உனக்கான நாள்தான். என் வாழ்வில் மாற்றங்கள் வராதா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காதா? நான் ஏக்கத்தோடு காத்திருந்தது எனக்கு நிறைவேறாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்து அற்புதங்கள் நிகழாதா என்று கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளையே, ஏக்கத்தோடு என் கண்களை பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளையே, இதோ உனக்கான நாளும் நேரமும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இதோ உனக்கான பொன்னால நாளிது. நீ ஏங்கியது, கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பத்தை என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே ஈடேறும் நல்ல நாள் இதுவேதான். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் அற்புதமான நாளில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, இது உன்னுடைய வாழ்வு, இது உன்னுடைய பாதை, இது உன்னுடைய நாள், இது உன்னுடையது மட்டுமே. மற்றவர்கள் உன்னுடன் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் உனக்காக நடக்க முடியாது உன்னுடைய பாதையில் என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உனக்கான பாதையில் நீதான் நடக்க வேண்டும். உனக்கான வாழ்வை நீதான் வாழ வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஜனனத்தில் என்பதுதான் உண்மை. அந்த வேலைக்கான ஆசை ஒவ்வொருவர் இதயத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய ஆசை எது என்பதை உடனடியாக கண்டுபிடி. காலம் கடத்தினால் நீ எதையுமே சாதிக்க முடியாமல் போய்விடும். உன்னுடைய ஆசை என்ன? எதை நிறைவேற்றுவதற்காக நீ ஜெனித்திருக்கிறாய் என்பதை கண்டுபிடித்து அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது அந்த காலம். சில இடங்களில் பொங்கி எழுந்தால்தான் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதே இந்த காலம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம். உன்னுடைய கடமையை செய்ய முற்படு, ஆரம்பிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய தகுதியை உடனே உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியும். உன்னுடைய மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான் என் பிள்ளையே. அந்த முடிவும் உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீயே உன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ள பழகிக்கொள். வாழ்வில் எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அது உனக்கு மிக மிக எளிதில் கிடைத்து விடாது என் பிள்ளையே. எதை நீ மிக மிக அலட்சியப்படுத்துகிறாயோ அது எப்பொழுதும் உன் காலடியில் வீழ்ந்தே கிடக்கும். வெற்றி என்னும் வேட்கை உன்னில் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே காணப்படுவதில்லை என் பிள்ளையே. படிக்க வேண்டிய பாடங்களில் முதல் பாடம் கீழ்ப்பணிவதுதான் என்பதை புரிந்து கொள். துணிவு, வீரம், ஆற்றல் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பணிவே மனிதனின் முன்னேற்றத்திற்கு தேவையான குணம் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனதுக்கோ உடலுக்கோ பலவீனத்தை கொடுக்கும் எதையுமே உன் கால் விரலால் கூட தீண்ட நினைக்காதே. அதனால் உன்னுடைய ஆற்றல்கள் தான் வீணடிக்கப்படுமே ஒழிய எதுவுமே மாறப்போவதே இல்லை. எப்பொழுதும் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பாக, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக, மகத்தான பணிகளை செய்வதற்காகவே
இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவற்றை நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பிக்கையோடு செயலாற்று. எல்லாமே உனக்கு வசமாகும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே இல்லை என்று சொல்லாதே. என்னால் முடியாது என்று மட்டும் நினைக்காதே. வரம்பில்லாத வலிமை கொண்டவர்கள் நீதான். உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும் பொழுது காலமும் இடமும் கூட ஒரு பொருட்டே இல்லை என் குழந்தையே, பொருட்டே இல்லைதான். வலிமையை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான வளத்தையும் தரும். வலிமையே மிக மிக உன்னதமான வாழ்வையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். எனவே வலிமையாக போராடு. மகிழ்ச்சிகரமாக நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். அந்த எண்ணங்களே உன் வாழ்வை வெற்றிகரமான பாதையாகவே மாற்றும். பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே தரும். பலவீனம் எப்பொழுதுமே துயரத்தை மட்டுமே தரும். 1000 முறை நீ தோல்வியுற்றாலும் கூட லட்சிய நோக்கிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்க நினைக்காதே. எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல்.
உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம், நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான்.
ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை. கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும், கேட்காததும் நிறைய நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வந்தது அந்த ஆப்பிள் மரம். வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும், பிரகாசமாக தன் வாழ்க்கையை வாழ முடியும். எதை செய்வதற்கு முன்னாலும் எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு, அதை பேசுவதற்கு முன் இருமுறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைக்க விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கி இருக்கிறது. உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்துவிட்டால் துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கை தூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக.
இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது.